அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பரீட்சை முறைகளில் ஏற்பட போகும் மாற்றம். யாழ் மனித புதைகுழிகளில் இன்று மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள். வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கி அதிரடி அறிவிப்பு. அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெறுபவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. இலங்கையில் நாளாந்த விபத்துகளால் 29 பேர் உயிரிழப்பு. நாரகேன்பட்டியவில் வீடொன்றில் தீப்பரவல், ஒருவர் உயிரிழப்பு. வதை முகாம்களை நடத்தியவர்களை கைது செய்வோம், சூளுரைக்கும் பிமல். போதைப் பொருட்களுடன் 458 பேர் கைது. யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் எதிர்காலத்தில் பரீட்சை முறையை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுக்கு தெரிவிக்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பாடசாலை மாணவர்களுக்கு சுமையாக இல்லாத வகையில் பரீட்சை உள்ளடக்கத்தை மாற்றும் செயல்முறை 2028ஆம் ஆண்டில் செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். அத்தோடு தவணை பரீட்சைகள் தொடர்பான இறுதி முடிவை எடுக்க நாளை கலந்துரையாடல் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முறையை ரத்து செய்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று பிரதமர் ஹரணி மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்தும் இன்றைய தினம் 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் காப்பு போன்ற வளையம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் 20 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் 18வது நாளாக முன்னெடுக்கப்பட்டன. அதன்போது 2 மனித புதைகுழிகளில் இருந்தும் இன்றைய தினம் 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை செம்மணி மனித புதைகுழிய அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 27 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினத்துடன் 67 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 3 தினங்களிலும் 20 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கமோ அல்லது மத்திய வங்கியோ எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இன்று மத்திய வங்கியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதில் மத்திய வங்கி எந்த கவனமும் செலுத்தவில்லை. திறக்கப்பட்டுள்ள சந்தை தொடர்ந்து திறந்திருக்கும். அரசாங்கத்திற்கு அத்தகைய நோக்கமில்லை. எனக்கு தெரிந்தவரை வாகன இறக்குமதி குறித்து அமைச்சர் அறிக்கையில் அத்தகைய மாற்றத்தை செய்வார் என்று நான் நினைக்கவில்லை. இது ஒரு ரத்து என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என நந்தலால் வீரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். அஸ்வஸ்ம முதல் கட்ட நிவாரணத்திற்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் ஜூலை மாதத்துக்கான உதவித்தொகை நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அஸ்வஸ்ம முதல் கட்ட பயனாளிகளில் 14,24,548 பயனாளி குடும்பங்களுக்கு 11,296 மில்லியன் ரூபாய் உதவித்தொகையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பயனாளிகள் ஜூலை 24 முதல் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இலங்கையில் ஏற்படும் திடீர் விபத்துகளால் நாளாந்தம் சராசரியாக 29 பேர் உயிரிழக்கின்றனர் என சமூக நல சுகாதார நிபுணர் வைத்தியர் சமித ஸ்ரீதுங்கா தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒவ்வொரு 45 நிமிடத்திற்கும் ஒரு நபர் விபத்தால் மரணமடைகின்றனர். இது தவிர்க்கக்கூடிய ஒரு பேரழிவாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த தகவலை அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது விபத்து தடுப்பு குறித்து பேசிய போது வைத்தியர் ஸ்ரீதுங்கா வெளியிட்டுள்ளார். நாரகேட்பட்டிய 397 வத்தை பகுதியில் உள்ள வீடொன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தீப்பரவல் ஏற்பட்ட வீட்டில் இருந்த ஒருவர் தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் போலீசாரால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வீட்டில் வாடகை அடிப்படையில் வசித்து வந்த சுமார் 50 வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தீப்பரவலுக்கான காரணம் இன்னும் அறியப்படாத நிலையில் சம்பவம் குறித்து நாரகேட்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்னவை சபைத் தலைவர் பிமல் ரட்நாயக்க கொலைகாரனின் மகள் என்று அழைத்ததை அடுத்து சபை நடவடிக்கையில் சலசலப்பு ஏற்பட்டது. தலதா மாளிகை மீது கடந்த 1989ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி நடத்திய தாக்குதல் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன கேள்வி எழுப்பினார். இதன்போது சபைத் தலைவர் பிமல் ரட்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினரை ஒரு கொலைகாரனின் மகள் என்று அழைத்துள்ளார். தொடர்ந்து ஆளும் கட்சியின் சபை முதல்வர் எழுந்து நின்றபோது சபை பதற்றமடைந்தது. மாத்தளையிலுள்ள மனித புதைக்குழியில் இருந்து பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இப்போது ஒரு கொலைகாரனின் மகள் எங்கள் முன் நிற்கின்றாள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த கட்டத்தில் கோபமடைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கவை நோக்கி அவர் நிலையியல் கட்டளைகளை மீறியதாக குற்றம் சாட்டி கூச்சலிடத் தொடங்கினர். 1989ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் அமைச்சர்களும் எம்பிக்களும் சித்திரவதை கூடங்களை நடத்தினர் என்பது அனைவரும் அறிந்தது என்று ஆளும் கட்சியின் சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க கூறினார். வதை முகாம்களை நடத்திய அனைவருக்கும் எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்வோம் என்றும் பிமல் ரட்நாயக்க கூறினார். நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 458 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 166.822 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் 728.25 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 583.71 கிராம் கஞ்சா போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை 24 மணி நேரத்திற்கு நடைமுறையில் இருக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காரணமாக இந்த மாவட்டங்களில் சில நேரங்களில் மணிக்கு 55 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில நேரங்களில் மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.